தேர்தலில் நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு 10 ஆண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன தேர்தலே நின்று மக்களை சந்திக்காத ஜெய்சங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நிற்கிறான்? மக்களை சந்திச்சு மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க? இது என்ன மாதிரி அமைப்பு? அருண்ஜேட்லி 1.5 லட்சம் வாக்குல தோக்கடிச்சான்ல, அவன் அமைச்சரா வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிடக்கூடாதுன்னு தானே மக்களுக்கு கோபம், அவர் வந்துடக்கூடாதுன்னு. அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வச்சிருக்கல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் எங்க மேல அதிகாரத்தை செலுத்துற அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ? அப்ப எங்க மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு? மக்களுக்கு எதிரான துரோகம், ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையா அது? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுறீங்கல்ல, இது குடியாட்சி தானே? குடிமக்களின் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு, ராம்நாத் கோவிந்த். மக்கள் தேர்வு பண்ணாங்களா? மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா? ஒரு வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர், குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா? நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு? வெறும் எம்பி எம்எல்ஏவா சேர்ந்து ஓட்டு போட்டு நிறுத்திடுறீங்க உங்க வசதிக்கு. இது என்ன மக்களாட்சி? அப்படி யோசிச்சு பாருங்க. நீ ராஜ்யசபா உறுப்பினரா வச்சுக்க, சச்சின் டெண்டுல்கரை வச்ச, இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க, ஒன்னும் சொல்லல. தம்பி எல் கணேசன் எல் முருகன் வந்து தோத்துட்டாரு, அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டு மந்திரி ஆக்குற. அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி பதவி இல்லை அப்படின்னு சட்டம் வந்து வேணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம். அதனாலதான் தப்பா இருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையெழுத்திடுறதில்லை. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர். அவருக்கு எப்படி இவ்வளவு அதிகாரத்தை குவிய விடுறீங்க? அவர் கையெழுத்து போட்டாதான் 8 கோடி மக்களின் உரிமை, அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு? மக்களாட்சி நாடு இது. அப்ப இந்த அமைப்பு தப்பா இருக்கு, அதை மாத்தணும். சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நாங்க அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம். வாக்கு எந்திரத்தை மாற்ற முடியல. நீ நேர்மையான தலைவன், நேர்மையா சந்திக்கிறவன். உலகத்தில் எந்தெந்த நாட்டில் வாக்கு எந்திரம் இருக்கு சொல்லுங்க தம்பி? இந்தியா, நைஜீரியா, பங்களாதேஷ். பங்களாதேஷ் கைவிட்டுருச்சா இல்லை? இப்போ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.